வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட கண் பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை பார்க்கலாம். இதில் 3 விதமான பயிற்சிகளை பார்க்கலாம். முதல்ல முத்திரையை பயன்படுத்தி பண்ணக்கூடிய பயிற்சி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரேக்கி, அதுக்கப்புறம் கலர் தெரப்பி. இந்த 3 விதமான பயிற்சிகளை நம்ம செய்யும்போதும் கண் பார்வை நமக்கு நல்லபடியாக அமையும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும்னா 2 விதமான கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல்ல ஒரு குறிப்பிட்ட உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, குறிப்பிட்ட ஒரு இடம் பாதிக்கப்பட்டிருக்கு உடம்புல அப்படின்னா அந்த பகுதிக்கு போகக்கூடிய சக்தி ஓட்ட பாதையை நம்ம சரி பண்ணணும். நம்ம உடம்புல 4 விதமான சக்தி ஓட்டம் இருக்கும். காந்த ஓட்டம், வெப்போட்டம், இரத்த ஓட்டம், காற்றோட்டம். இந்த 4 விதமான சக்தி ஓட்டங்களும் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சரியாக கிடச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உறுப்பும் ப்ராப்பராக இயங்க முடியும். இதை நம்ம சரி பண்ணாமல் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டனாலும் அதனால் முழு பலன் நமக்கு கிடைக்காது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அக்குபஞ்சர் மருத்துவரையோ அக்குப்ரெஷர் மருத்துவரையோ நம்ம அணுகணும். அவங்கக்கிட்ட போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்புறம் இது மட்டும் எடுத்துக்கிட்டால் பத்தாது. நம்ம அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு எந்த விதமான சக்தி தேவைப்படுது, பாதிக்கப்பட்ட உறுப்புக்கு எந்த விதமான சக்தி தேவைப்படுதோ அந்த உணவை நம்ம சாப்பிட்டுக்கணும். ரெண்டாவது, அந்த பகுதியை பாதிக்கப்பட்ட உறுப்பையோ பாதிக்கப்பட்ட பகுதியையோ பாதிக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி பாதிக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம சாப்பிடக்கூடாது. இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே எந்த வியாதியாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இதை ரெண்டையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று சக்தி ஓட்டத்தை சரி பண்ணணும், இன்னொன்று அதுக்குரிய உணவு சாப்பிடணும். அதுக்கு எகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம முத்திரை பார்க்கலாம். இதுக்குரிய முத்திரை கருட முத்திரை. அது இப்படி வச்சுக்கணும். உங்களோட 2 கையில் இருக்கக்கூடிய பெருவிரல்களையும் இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி ஹார்ட் பக்கத்தில் நீங்கள் இது மாதிரி வச்சுக்கிட்டு கண்களை மூடிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கும். கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள் பலப்பட ஆரம்பிக்கும். கண் பார்வை திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் 5 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 3 தடவை பண்ணலாம். 5 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் 3 முறை பண்ணலாம். இது 8 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே பண்ணலாம். உங்களோட கண் பகுதியில் இந்த பகுதியை இப்படி 8 போட்ட மாதிரி சுற்றி விடுங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் வலது கண்ணோட இந்த அடிப்பகுதியில் இப்படி இழுத்து அப்படியே அதை சுற்றி கீழே முடிக்கிறது. அந்த பகுதியில் அப்படியே முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 9 முறை இந்த மாதிரி வரைங்க. கண்ணை சுற்றியும் இப்படி நீங்கள் 8 போட்ட மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கு வரக்கூடிய அந்த சக்தி ஓட்ட பாதை சரியாயிரும். உங்களுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் கைகளை இந்த மாதிரி 9 முறை தேய்ச்சிக்கிட்டு கண்களை உள்ளங்கையால் இப்படி மூடிக்கோங்க. நல்லா உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கண் பகுதிகளுக்கு போகிறத நல்லா ஃபீல் பண்ணுங்கள். உள்ளங்கையை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்களை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். உள்ளங்கையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உள்ளங்கையில் இருக்கக்கூடிய காந்த சக்தி அப்படியே கண்களுக்கு பரவும். இந்த மாதிரி நீங்கள் 5 நிமிஷம் வைங்க. இந்த மாதிரி கண்களை 9 முறை இது பண்ணதுக்கப்புறம் 2 உள்ளங்கையால் இப்படி கண்களை பொத்திக்கோங்க. பொத்திட்டு கண்களை மூடிட்டு பொத்தணும். கண்களை திறந்துருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுன்னா உள்ளங்கையில் நமக்கு துரிய சக்கரா இருக்குது. பிரபஞ்ச சக்தி ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரா தான் துரிய சக்கரா. அது உச்சந்தலையில் இருக்கும். அதோட பாயிண்ட் உள்ளங்கையிலையும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த உள்ளங்கை நம்ம வைக்கும்போது துரிய சக்கரா பிரபஞ்சத்திலேருந்து சக்தி ஈர்த்து நமக்கு அங்கே பாஸ் பண்ணும். இப்போ எந்த இடத்துல வச்சாலும் சரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோளாறுகள்லாம் நீங்கிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தினமும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது மற்ற பயிற்சிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கிட்ட பார்வை கோளாறு இருந்துச்சுன்னா இந்த படத்தை பாருங்கள். படத்தில் இருக்கிற மாதிரி உங்களோட பெருவிரலில் -6 அப்படின்னு சொல்லி போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ரெட் கலர் ஸ்கெட்ச்லேயோ ரெட் கலர் இங்க் பேனாலேயோ எழுதணும். அதே மாதிரி சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி உள்ளங்கைக்கு கீழே அங்கே -6 அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தூர பார்வை கோளாறு இருந்துச்சுன்னா படத்தை பாருங்கள். படத்தில் இருக்கிற மாதிரி பெருவிரலில் -3ன்னு எழுதி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே +7 அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்தது சுண்டு விரலுக்கு கீழே உள்ளங்கைக்கு கீழே பாருங்கள். படத்தில் இருக்கிற மாதிரியே எழுதுங்க.
அந்த பகுதியில் -3 போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே +7 அப்படின்னு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பேனா இல்லாட்டி ப்ளூ கலர் இங்க் பேனால் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? உங்களுக்கு கேட்ராக்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா படத்தை பாருங்கள். படத்தில் இருக்கிற மாதிரி பெருவிரலில் +1 அப்படின்னு சொல்லி எழுதி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது வந்து க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பேனால் தான் எழுதணும். அடுத்தது படத்தில் இருக்கிற மாதிரியே அந்த கையில் இருக்கக்கூடிய பகுதியில் +33ன்னு எழுதி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது வந்து க்ரீன் கலர் ஸ்கெட்ச்லேயோ க்ரீன் கலர் இங்க் பேனாலேயோ எழுதுங்க. அதுக்கு கீழே +34 அப்படின்னு எழுதி ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெட் கலர் இங்க் பேனாலேயோ ரெட் கலர் ஸ்கெட்ச்லேயோ எழுதணும். அதுக்கு கீழே வந்து -39 சொல்லி எல்லோ கலரில் எழுதிக்கோங்க. எல்லோ கலர் ஸ்கெட்சில் எழுதிக்கோங்க. இதையும் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுலேயே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா உங்களோட இடது கை சுண்டு விரலில் படத்தில் கொடுத்துருக்கிற மாதிரி நகத்துக்கு மேலே ஒரு புள்ளி வைங்க பிளாக் கலரில். அதே மாதிரி நகத்துக்கு கீழ்ப்பகுதியிலும் ஒரு புள்ளி வைங்க. படத்தில் கொடுத்துருக்கிற மாதிரி தான் பண்ணணும். மறுபடியும் உங்களோட இடது கை பெருவிரலில் வந்து க்ரீன் கலர் ஸ்கெட்சில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் முதல் ஆப்ஷனும் பயன்படுத்தலாம், ரெண்டாவது ஆப்ஷன் பயன்படுத்தலாம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று பயன்படுத்துனீங்கன்னா போதும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு கண்ணில் வந்து அடிக்கடி தண்ணி வந்துட்டே இருந்துச்சுன்னா பெருவிரலில் வந்து -21 அப்படின்னு எழுதி ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் காரணமாக கண்ணில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பெருவிரலில் வந்து -4 அதுக்கு கீழே +8 அப்படின்னு சொல்லி எழுதி ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளாக்கில் எழுதணும். இந்த கண்ணில் தண்ணி விழுகிறது வந்து க்ரீன் கலர் இங்க் பேனாலேயோ க்ரீன் கலர் ஸ்கெட்ச்லேயோ எழுதணும். ஓகேங்களா? இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களோட நடுவிரலுக்கும் மோதிர விரலுக்கும் சென்டரில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் டாட் வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பிளாக் கலர் இங்க் பேனாலேயோ பிளாக் கலர் ஸ்கெட்ச்லேயோ வரையலாம். தொடர்ந்து வந்து ஒரு 7 நாள் நீங்கள் இதை மாதிரி எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் காலையில் எழுதிக்கோங்க. அழிஞ்சதுன்னா மறுபடியும் இதே மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு அந்த வியாதி குணமாகிற வரைக்கும் இதை பயன்படுத்திகிட்டே வாங்க. பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். இப்போ ரேக்கி முறைப்படி பார்வை நல்லா தெரியறதுக்கான சீக்ரெட் நம்பர் பார்க்கலாம். உங்களுக்கு பார்வை வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்துங்க. 29 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 37 அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு 853. இப்போ தூர பார்வைக்கான சீக்ரெட் நம்பர் நம்ம பார்க்கலாம். 24 ஸ்பேஸ் 17 ஸ்பேஸ் 158. அடுத்தது கிட்ட பார்வைக்கான சீக்ரெட் நம்பர் பார்க்கலாம். 76 ஸ்பேஸ் 14 ஸ்பேஸ் 182. பார்வை ரொம்ப மங்கி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பார்வை வந்து ரொம்ப டல்லாக தெரியுது அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்துங்க. 99 ஸ்பேஸ் 66 ஸ்பேஸ் 491. இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பார்வை வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து எல்லா விதமான பார்வை கோளாறுக்கும் இந்த நம்பரை பயன்படுத்தலாம். அடுத்தது கண்ணில் வந்து இந்த பிறைன்னு சொல்லுவாங்களே கேட்ராக்ட், அந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நம்பரை பயன்படுத்துங்க. 77 ஸ்பேஸ் 78 ஸ்பேஸ் 177. ஓகேங்களா? இதை வந்து உங்களோட இடது உள்ளங்கையில் எழுதுங்க. அதே மாதிரி க்ரீன் கலர் தண்ணி பாட்டிலில் அவுட் சைடு வந்து இந்த நம்பரை எழுதிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சு அடிக்கடி குடிங்க. ரேக்கி பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இது பல முறையில் பயன்படுத்தலாம். அதை பற்றியான பதிவுகளையெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சொல்லி கொடுத்த எல்லா மெத்தடையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்தையுமே அட் அ டைமில் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கண் பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிரும். ஓகேங்களா? நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.